வணக்கம் வீவர்ஸ். அணில பித்த தொந்தமலாது மூலம் வராது அப்படின்னு சித்தர்கள் பாடல்ல சொல்லியிருக்காங்க. அணிலம்னா காற்று, பித்தம்னா பாடி ஹீட்டு. காற்றுன்றது வாதம்னு சொல்றோம். இந்த வாதமும் பித்தமும் சேர்றதுனால வர்றதுதான் மூல நோய். இந்த மூல நோயில ப்ளீடிங் அதிகமா இருக்கு அப்படின்னா அது எப்படி 3 daysல சரி பண்றது? அது மட்டும் இல்லாம இந்த மூல நோய் இருக்கும்போது மோஷன் போற இடத்துல வலியோ இல்ல எரிச்சலோ இருக்கும், இது எப்படி 2 நாள்ல சரி பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த மூல நோய் ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூல நோய் வர்றதுக்கு காரணம் வாதமும் பித்தமும் சொன்னோம். வாதம் ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு வகைகள், அதாவது கர்ணக்கிழங்கு தவிர மற்ற கிழங்கு வகைகள் அதிகமா சாப்பிடும் போது அபான வாதம் பாதிக்கப்பட்டு இந்த நோய் வருது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பசிக்கும் போது சாப்பிடாம டைம் தவறி தவறி சாப்பிட்றதுனால, மோஷன் ரொம்ப முக்கி போறதுனால, இந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லாம் இந்த வாத நோய் அதிகமாகி இந்த பிரச்சனை வருது. அடுத்து பித்தம்னு சொல்றோம். பித்தம் ஏன் அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புக்கு தேவையான தண்ணி அளவு குடிக்காம இருக்குது, கார உணவுகள் அதிகமா சாப்பிடுறது, மசாலா சேர்ந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடுறது, இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களாலும் புளிப்பு, காரம், உப்பு இது அளவுக்கு அதிகமா சேர்த்துக்கிறதுனாலயும் இந்த பித்தம் அதிகமாகி மூல நோய் வரலாம். இது இல்லாம இன்னும் சில காரணங்களும் இருக்கு. அது என்னன்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறது, இல்ல டிவி பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்னால ஆசன வாயில ஹீட் ஆகி அதனாலேயே இந்த பிரச்சனை வரலாம். ரொம்ப நாளா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, அதுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னாலும் அது மூல நோயா வரலாம். சரி, இப்ப இந்த மூல நோயில என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸா ஆசன வாயில எரிச்சலோ, நமைச்சலோ, இல்ல வலியோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். சிலருக்கு அடிக்கடிக்க கொஞ்சம் கொஞ்சமா வயிறு வலிச்சு வலிச்சு மோஷன் போற மாதிரி இருக்கும். அது லூஸ் டூல்ஸா கூட போகலாம். அடுத்து காற்று பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க. இப்போ மோஷன் ரொம்ப முக்கி போறாங்க அப்படின்னா அது ஆசன வாயில இருக்கிற ரத்த குழாய்கள் வீங்கி இல்ல டேமேஜ் ஆகி மோஷன் முக்கி போகும்போது சிலருக்கு ப்ளீடிங் வரும். ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக போனால் அவங்களுக்கு மன அழுத்தம், உடம்பு டயர்ட்னஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளும் சேர்ந்து வரும். இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானமே ஆகாது. சிலருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வாய் வறண்டு அடிக்கடிக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு புளிச்ச ஏப்பம் வரலாம். லாஸ்ட்டாக ஆசன வாயில அவங்களுக்கு சின்ன ஒரு முளை மாதிரி தென்படும். அது 1 hour இருக்கலாம், 2 hour இருக்கலாம். சிலருக்கு இந்த முளை தானாவே உள்ள போயிடும். சிலருக்கு கைவிட்டு அழுத்தினாதான் உள்ள போகும். சிலருக்கு உள்ள போகாம வெளியிலேயே இருக்கும். இது கண்டிஷனை பொறுத்து மாறும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இந்த மூல நோயில இருக்கும். இப்போ அடுத்து இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன உணவுகள் சேர்த்துக்கலாம், என்ன உணவுகள் அவாய்ட் பண்ணணுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப காரமான உணவுகளை அவாய்ட் பண்ணணும். மிளகாய் பொடி, ஊறுகாய், சர்க்கரை சேர்ந்த இனிப்பு பண்டங்கள், கிரீம் உள்ள ஸ்நாக்ஸ், அதே போல கருணக்கிழங்கு தவிர மற்ற கிழங்கு வகைகள், இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ண ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்க நான்வெஜ்ஜா இருந்தா சிக்கன், மீன், கருவாடு இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணணும். பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணணும். அடுத்து என்னென்ன உணவுகள் சேர்த்துக்கலாம் அப்படின்னா, கருணக்கிழங்கு அதிகமா சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கு மூல நோய்க்கு ஒரு நல்ல உணவு. அதே போல நார்ச்சத்து அதிகமா இருக்கிற கிரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கலாம். கீரைகளில் பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, துத்திக்கீரை, இந்த மாதிரி கீரைகளை அதிகமாக உணவுல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உணவுல வெண்ணெய், நீர், மோர், இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கலாம். மூல நோய் இருக்கிறவங்க டீ, காஃபி குடிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மாற்றா நெல்பொரி கஞ்சி எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் நல்லா இருக்கும். உடம்பு ஹீட் ஆகாது. உடம்புல ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து குறைபாடும் தவிர்க்கலாம். சரி, இப்போ மோஷன் போகும்போது ப்ளீடிங் இருக்கு, அதை அரெஸ்ட் பண்ணணும்னா இந்த மருந்தை யூஸ் பண்ணுங்க. 3 days எடுத்தா போதுமானது. அதுக்கு தேவையான பொருள் பிரண்டையும் நெய்யும் தான். பிரண்டை நெய் விட்டு லைட்டா வறுத்துட்டு பொடி பண்ணி ஒரு பவுடரா வச்சுக்கோங்க. காலையில நைட்டு இது 2 வேளை ஒரு ஸ்பூன் எடுத்து நெய்யில கலக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா 3 daysல ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகிடும். அதே போல மோஷன் போகும்போது கடுமையான வலி இருக்கு அப்படின்னா இது நான் சொல்ல போற மெடிசன் 2 days யூஸ் பண்ண போதும். அதுலயே பெயின் நல்லாவே குறைஞ்சிடும். அதுக்கு தேவையான பொருள் நெல்லி, முள்ளி, வெந்தயம். இது ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு எடுத்து காலை மாலை 2 வேளையும் தயிர்ல கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மோஷன் போற இடத்துல பெயின் வர்றது மூலக்கடுப்புன்னு சொல்லுவோம். இந்த மூலக்கடுப்பு 2 நாள்ல சரியாயிடும். அது இல்லாம இந்த பெயின் இருக்கிறவங்க டப்பாத்து எடுக்கலாம். ஒரு டப்புல தண்ணி வச்சுக்கிட்டு திரிபலா சூர்ணம் ஒரு 4 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு இடுப்பளவு தண்ணியில உட்காரணும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் இதுல உட்கார்ந்தீங்கன்னா மோஷன் போற இடத்துல வலி, எரிச்சல் இது 2மே உடனே குறையும்.
அதே போல பாடி ஹீட்டும் வந்து குறையும். அதே போல பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க சதை மாதிரி வெளியில இருக்கு அப்படின்னா துத்தி கீரையை விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு மோஷன் போற இடத்துல வச்சு ஒத்தரை மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா முளை மாதிரி இருக்கிறது சீக்கிரமாவே வந்து சரியாயிடும். இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மோஷன் பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க, உடம்பு பாடி ஹீட் ஆகாம பாத்துக்கோங்க. அதனால வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுங்க. ஏன்னா இது ஒரு முறை வந்துருச்சு அப்படின்னா இது திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால ஆயில் பாத் வந்து நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது திரும்ப திரும்ப வராமையும் பாத்துக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.